வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். குக்கிங்கே தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஈஸியாக பண்ணுறதுனால டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப இதை செய்வீங்க. அந்தளவுக்கு இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அது கூடவே ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கோங்க. இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டினா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஸ்லைஸாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கூடவே 2 பச்சை மிளகா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கோல்டு கலர் ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணி விட்டால் போதும். அதுக்கடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குலைவாக போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா குலைவாக மசிஞ்சு போகணும். நல்லா மசிஞ்சதும் அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தி வேணாலும் போட்டுக்கலாம், கம்மி வேணாலும் கம்மி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. ஒரு 30 செகண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். போன் எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரியான பீஸ் எடுத்துக்கோங்க. கிரேவிக்கு அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த ஆயில்லையே மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திரும்பவும் ஒரு 1 நிமிஷம் அந்த ஆயில்லையே நல்லா கிளறி விடலாம். இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 ml தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஒரு மூடி வச்சு மூடிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடலாம். இடையிடையே ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக கிளறி விடுங்க. 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இன்னும் திக்காக பண்ணணும் அப்படின்னா இன்னும் திக்காக கூட பண்ணிக்கலாம். இப்படியே போதும் அப்படின்னா இப்படியே ரெடி பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக நறுக்குன மல்லி இலை தூவி விட்டுடலாம். தூவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.